உண்மையாக சொல்லுகிறேன் என்று சொல்வதே பொய்தான். ஏன் பொய்யை பயமில்லாமல் சொல்லுகிறார்கள் தெரியுமா? தங்களை தேவன் ஒரு நாள் நீதியில் கொண்டு வர மாட்டார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மனம் திரும்ப தேவன் தருணம் தருகிறார். யாரை குறித்து பேசினாலும் பொய் தேவன் பார்க்கிறார் என்ற ஒரு பயம் இல்லையா? பொய் வேறு, பொய் சாட்சிகள் வேறு. ஊழியக்காரர்களே, சத்தியத்தை பேசு, பொய்க்கு இடம் கொடுக்காதே. பொய் என்று தெரிந்தால் விலகு. ஊழியம் என்று வர்றாங்க, கொஞ்ச நாள் ஊழியத்தை மூடிட்டு போறாங்க. ஊழியத்தை மூட நீயா? நீ ஊழியத்தை கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார், உன் சந்ததியை கெடுப்பார் என்பதை மறந்து திருமணங்களிலே பொருத்தனை செய்வார்கள். வாழ்வில தாழ்வில, வாழ்வில இருப்பான், தாழ்வில இருப்பான், விட்டு ஓடிடுவான். நீ யாரானாலும் சரி பொருத்தனையை செய்வாயான நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் கேட்கிற தேவன் உன்னை நியாயத்தில் நிச்சயம் கொண்டு வருவார். தேவன் உன்னை வாய்க்க செய்வார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் நாவில் இருந்து நன்மையும் வரும் என்று ஒரு மனிதன் பொய் பேசி வரும் பொழுது நாம் பேசுவோமானால், அந்த பொய்க்கு இடம் கொடுப்போமானால், நாங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இன்று சில செய்திகள் அப்படிதான் இருக்கிறது. ஒரு மனிதனிடம் இருந்து காணிக்கை வாங்குவதற்கு, ஒருவனிடம் இருந்து நன்மை பெறுவதற்காக அவன் என்ன செய்தாலும் பரவாயில்லை, தேவன் சொல்லுகிறார் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் நாவின் கனிகளால் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றால், எப்பொழுது இந்த பொய் பித்தலாட்டம் பேசுகிறவன் மனம் மாறப் போகிறான்? ஒருவன் பொய் செய்கிறான் என்று அறிந்தோ அறியாமலோ நாம் நினைத்தபடி தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லவே கூடாது. ஏனென்றால் தேவன் பொய்யுரையா தெய்வம். நாம் பொய்யர்கள், மனிதர்கள். சிலர் ஆரம்பித்தாலே பொய் தான். எதை பேசினாலும் பொய். எங்கு போனாய் என்று கேட்டாலும் அதிலே ஒரு பொய். என்ன செய்தாய் என்றால் அதிலே ஒரு பொய். சரி, என்ன சாப்பிட்டாய் என்றால் அதிலும் பொய். அதிலே என்ன பொய் சொல்ல வேண்டும்? இன்னைக்கு பொய்க்கு பயம் இல்லாமல், பொய் என்பது ஒரு பாவம் என்பதை அறிந்தும் அறியாததை போல இன்னைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளே பொய்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். காரணம் என்ன? தேவ பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அழிந்து போயிற்று. தேவனுக்கு பயப்படுவது போல அவர்கள் நடிக்கிறார்கள். தேவனுக்கு பயப்படுவது போல உலகத்துக்கு வேஷம் காட்டுகிறார்கள். ஆனால் தேவ பயம் இல்லை. ஆகவே துணிகரமாய் போய் சொல்லுகிறார்கள். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பொய்யர்கள் நியாயத்தில் கொண்டு வரப்படுவார்கள். பொய் என்பது பாவம் மட்டுமல்ல, நியாய தீர்ப்புக்கு கொண்டு வரப்படுமா? பொய் பேசுகிறீர்களா? Stop lying. Are you addicted for lies? Repent today. மனம் திரும்பு. ஆண்டவரே, என்னை மன்னியும். என் பொய்யான வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். என் வாயின் வார்த்தைகளிலே பொய் நிறைந்திருக்கிறது. என் இருதயத்தின் நினைவுகளிலே பொய் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி மன்னிப்பு கேளுங்கள். மனம் திரும்புவதற்கு முதலாவது பாவத்தை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். இன்னைக்கு சிலர் எத்தனை பொய் சொல்லுகிறார்கள். குடும்பத்திலே பொய், உறவுகளிலே பொய், படிப்புகளிலே பொய், பிள்ளைகள் பெற்றோருக்கு பொய் சொல்லுகிறார்கள். வார்த்தைக்கு வார்த்தை பொய். புருஷன் மனைவிக்கு பொய்யை சொல்லுகிறான். எங்கே போனாய்? பொய். எதை செய்தாய்? பொய். எவ்வளவு வந்தது? பொய். என்னத்துக்கு இந்த பொய்கள்? இந்த பொய் பாவம் அல்லவா? புருஷனுக்கு மறைவான பொய்கள். எதை செய்தாய்? பொய். எங்கு போனாய்? பொய். எல்லாமே பொய்யும் பித்தலாட்டமாய் இருக்கிறது. ஒன்று, மனசாட்சிக்கு பயம் இல்லை. வரப்போற ஆபத்துக்கு பயம் இல்லை. ஐயோ, இந்த பொய்யினால் ஒரு விக்கினம் வருமே, தண்டனை வருமே என்கிற பயம் இல்லாமல் போயிற்று. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு பயம் இல்லாமல் போயிற்று. ஏதோ நாம் பொய் சொல்லி அவர் மன்னிக்கிறார் என்பதனால் அவர் நம்மை போல நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் சொல்லுவார்கள், உண்மையாகவே சொல்றேன்,
சத்தியமா சொல்லுகிறேன் என்பார்கள். அந்த சத்தியமே பொய். சத்தியம் என்றால் உண்மை. உண்மை என்று சொல்லியே பொய்யை சொல்லுவார்கள். பொய்ய சொல்றது வேறு, இது சத்தியம் என்று சொல்லி சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன், ஆனா வாயிலிருந்து மாறதெல்லாம் பொய். Stop lying. Stop lying. God will judge you for your lies. ஒருவரை பற்றி ஒருவருக்கு பொய் சொல்லுவது, நடக்காதவைகளை பொய்யாய் பேசுவது, நடந்ததை போல நிரூபிப்பார்கள். சிலர் வாக்குவாதம் பண்ணி நிரூபிப்பார்கள், சிலர் அழுது புலம்பி நிரூபிப்பார்கள், சிலர் சண்டை பிடித்து நிரூபிப்பார்கள், சிலர் மௌனமாயிருந்து நிரூபிப்பார்கள். தாங்களே ஒன்றை சொல்லி அதை பொய்யாய் மாற்றி அந்த பொய்யை உண்மையை போல சாதித்து முடியும் வரையும் சிலர் ஓயவே மாட்டார்கள். தாவீது ராஜா சொல்லுகிறார், காலை தோறும் என்னை குறித்து அவர்களுக்கு பொய்யாய் புரட்டாய் பேசுவது இல்லாவென்றால் அவர்களுக்கு பசியே வராதா? ஆம், இன்னைக்கு எத்தனை பொய்களை பேசுகிறார்கள். பொய் வேறு, பொய் சாட்சி வேறு. பொய் சாட்சி என்பதை இன்னொரு நாள் நாம் பார்க்கலாம். பொய் என்பது பாவம். மனம் திரும்ப வேண்டும், விட்டுவிட வேண்டும். இந்த பொய்கள் தேவனை விட்டு நம்மை பிரிக்கும். பொய்யையும் சொல்லிவிட்டு தகப்பனே கடவுளே என்றால் அவர் ஒரு நிமிஷம் கூட உங்களுடைய சத்தத்தை கேட்க மாட்டார். ஏன்? அவர் உங்களுடைய தகப்பன் அல்ல. பொய்யின் தகப்பன் பிசாசு. செய்வதெல்லாம் சொல்லுவதெல்லாம் பொய். கடவுளை மட்டும் போய் தகப்பன் என்று அவர் கேட்பார். அவர் பரிசுத்த கண்ணன் அல்லவா? அவர் தெய்வம் அல்லவா? பரிசுத்த ஆண்டவர் அல்லவா? நீ பொய்யையும் பேசிட்டு அப்பா அப்பாண்டா உன்னை போல அவர் என்ன பாவியா? உன்னை போல அவர் என்ன பொய்க்காரரா? அவர் தெய்வம், பரிசுத்தர். நீ ரட்சிக்கப்பட்டாயானால் உனக்கும் அந்நியனுக்கும் தேவனை அறியாதவனுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். நீ பொய்யெல்லாம் பேசிட்டு கடவுளே தெய்வமே பரிசுத்தர் என்றால் அவர் கேட்க மாட்டார். உன்னை நீயே பொய்யாய் ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். விசுவாசியா இருக்கலாம், புதிய ஆராதனை வீரனா இருக்கலாம், பிரசங்கியா இருக்கலாம், போதகனா இருக்கலாம், ஈவன் தீர்க்கதரிசியை போல கூட நடிக்கலாம். ஆனா உன் நாவிலே பொய் இருக்குமானால், உன் இருதயத்திலே பொய் இருக்குமானால் உன்னுடைய ஒரு ஊழியத்தையும் அவர் அங்கீகரிக்க மாட்டார். செய்தது போல இருக்கும் கடமைக்கு நாம் நினைப்போம் ஏதோ தேவன் திருப்தியானார், திருப்தியாக மாட்டார். அவர் பொய்க்கு உடந்தை உள்ள தெய்வம் அல்ல. அவர் பொய்யுரையா தெய்வம். உன் பொய்களினால் அவரை திருப்திப்படுத்த முடியாது. சில நேரம் பொய் சொல்லி பிடிப்பட்டு போனால் கேட்டால் பொய்தானே சொன்னாய், உடனே பிரச்சனைகளை உருவாக்கி அந்த கதையை மூடி மறைத்திருவார்கள். அந்த பொய்யை மறைக்க பல பிரச்சனைகளை செய்வார்கள். அந்த பொய்யினால் பிரச்சனைகளையும் உருவாக்கி அந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவில்லை. அந்த பொய்யை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். பயமே இல்லை. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய் விபச்சாரத்தை போன்றதான ஒரு பாவம், பொய் ஒரு மகா கொடூரம் என்று வேதம் சொல்லுகிறது. Sin is abomination. அது ஒரு துரோகம். எத்தனை பொய்களால் குடும்பங்கள் உடைந்திருக்கிறது. ஒன்றை செய்தால் அதை மாற்றி பேசுவது, இன்னொருவன் நல்லதை செய்தால் அது ஒரு நன்மையும் பேச மாட்டார்கள். அவன் எத்தனையோ கொடுத்தாலும் ஒன்றை கூட அவர்கள் அங்கீகரித்து பேச மாட்டார்கள். ஆனால் பொய்யாய் பேசுவார்கள். ஒன்றை செய்யாவிட்டால் அவன் செய்யவில்லை என்று சொல்வது வேறு, செய்தால் கூட நல்லதை அவன் எங்கே செய்தான் என்று பொய் பேசுவார்கள். நல்லதை செய்தால் அவன் எனக்கு தீமை அல்லவா செய்தான் என்று துணிகரமாய் அடுத்த படிக்க சென்று போய் பேசுவார்கள். இவ்வளவு கெடுதல், இவ்வளவு கொடூரம். தேவ பயம் இல்லையே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லையே, நியாய தீர்ப்புக்கு பயம் இல்லையே. தேவன் மௌனமாய் இருக்கிறார் அல்லவா? தேவன் பொறுமையாய் இருக்கிறார் அல்லவா? இதைதான் இவர்கள் ஆயுதமாய் பாவிக்கிறார்கள். இதைதான் பிசாசானவன் இருதயத்திலே போடுகிறான். நீ செய்வது சர்வ சாதாரணம். என் உலகத்தில் மனுஷன் பொய் சொல்லவில்லையா என்று உங்கள் பொய்யை மூடி மறைக்க பிசாசன் உங்களை தேற்றுகிறான். விட்டு விலகு, பொய்யை விட்டு விலகு, பொய்யுள்ள இடத்தை விட்டு ஓடு.
இல்லாவிட்டால் நீயும் பொய்க்காரனாய் மாறி விடுவாய். மனைவியை குறித்து பொய்கள், தாய் தகப்பனை குறித்து பொய்கள், பிள்ளைகளை குறித்து பொய்கள், புருஷனை குறித்து பொய்கள், சொந்தக்காரர்களை குறித்து பொய்கள், உறவுகளை குறித்து பொய்கள், நண்பர்களை குறித்து பொய், சர்ச்சுக்கு வர விசுவாசிய குறித்து பொய், ஊழியக்காரனை குறித்து பொய். பேசாதே, பொய் பேசாதே. நிறுத்து உன் பொய்யை. உன்னை வெளியரங்கமாய் கடவுள் கொண்டு வருவார். கடைசியிலே அவனா அவளா பொய்க்காரி, ஐயோ நம்பாதீங்க, அவளோட பேச்சா? யாரு சொன்னது இந்த கதை? அவரா? உங்களுக்கே தெரியும் தானே அவ எவ்வளவு பொய் சொல்லுவா. உங்களுக்கே தெரியும் தானே அந்த ஆளா பொய்யோட உச்சக்கட்டமே என்று. யூ வில் பி பிராண்டட். நீங்கள் முத்திரிக்கப்படுவீர்கள். ஸ்டாப் லைங், ஸ்டாப் லைங். சிலர் ஒன்றை சொல்லிவிட்டு இல்லவே இல்லை என்று சாதிப்பார்கள், செய்துவிட்டு இல்லையே இல்லை என்று பொய் சொல்லுவார்கள், சத்தியம் பண்ணுவார்கள். கடவுள் சத்தியம், பைபிள் சத்தியம், என் அம்மா மேல சத்தியம். நிறுத்து பொய் சத்தியத்தை. உன்னை தேவன் ஒரு நாள் வெளியரங்கம் படுத்துவார். அப்பொழுது நீ வெட்கப்படுவாய். உன்னை ஏளனத்திலே கொண்டு நிறுத்துவார். உலகத்துக்கு முன்பாக உன் பொய்கள் வெளிவரும். அப்பொழுது மற்ற ஜனங்கள் பார்ப்பார்கள், இவனுடைய பொய்யை நம்பியா ஏமாந்தார். இந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டா இவ்வளவு நாள் அநியாயமா நின்றுட்டார். இந்த காலம் வரும் என்பதாக மனம் திரும்பு. பொய்களை சொல்லி 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 பழகி வந்தால் எதை எடுத்தாலும் பொய் வரும். சாப்பாடு எடுத்தா பொய். சாப்பிடுறது பர்கர். என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டேன் சொல்றேன். பேகர்னா பேகரை சொல்லுவேன். பொய்யின் ஆவி என்பது ஒன்று வேதத்தில் பல ஆவி சொல்வார்கள். அப்படியெல்லாம் ஆவிகள் இல்லை. ஆனால் பொய்யின் ஆவி என்று ஒரு ஆவி இருக்கிறது. சில ஆவிகளை குறித்து தான் எழுதியிருக்கிறது. பொய்யின் ஆவி வந்தால் அவர்கள் நினைத்தால் கூட அந்த பொய்யை, அவர்களுக்கு பொய்யை மறைக்க முடியாது. பொய் பேசி பேசி தேவன் எச்சரித்து மனம் திரும்பாத பட்சத்தில் பொய்யின் ஆவி வந்து இறங்கிவிடும். பொய்யின் ஆவி வந்தால் எதை எடுத்தாலும் பொய் பேசுவார்கள். எத்தனை மணிக்கு வந்தீங்க? 5 மணிக்கு வந்தோம் என்றால் நான் 3 மணிக்கெல்லாம் வந்துட்டேனே. பொய். எங்க போன? யாரோட போன? மூடி மறைத்திருவார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் நான் சொன்னால் தானே போய் மூடி மறைத்தால் ஒன்னும் தெரியாது என்று. உன் பொய்யான வாழ்க்கை, உன் பொய்யான செய்கைகள், உன் பொய்யான வார்த்தைகள் ஒரு நாள் வெளிவரும். வார்த்தையிலே மட்டுமல்ல பொய், செய்கைகளிலும் பொய் இருக்கிறது, கிரியைகளிலே பொய் இருக்கு. நீ மறைவாய் செய்பவைகளும் பொய்தான். அவர் என்னிடம் கேட்கவில்லையே, நான் தவறாய் செய்து வந்தாலும் அந்த கதை வரவில்லையே. ஒரு நாள் தேவன் கொண்டு வருவார் வெளியரங்கம். உன் பொய்கள் வெளிவரும், உன் பொய்யான நடத்தைகள் வெளிவரும். பொய் பல காலம் ஒளிந்திருக்காது. சில பொய்கள் 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் மறைந்திருக்கும். ஆனால் ஒரு நாள் வெளிவரும். நான் ஒரு நீதிமான், நான் நன்மை செய்கிறவன் என்று தங்களை ஏமாற்றிக் கொள்ள பிசாசானவன் வந்து இறங்குகிறான். வேதத்தின் ஆதாரத்தின்படி ஒருவன் தீர்க்கதரிசியை போல நடிக்கிறான். ஆனால் பொய்யின் ஆவியாய் பிசாசு வந்து அவனுடைய நாவிலே இருக்கிறான். ஒரு ராஜாவுக்கு பொய் சொல்லுகிறான், நீங்கள் போய் யுத்தம் செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். உண்மையான தீர்க்கதரிசி சொல்றான், பொய், நீ மறிக்க போகிறாய். உண்மை சொன்னவனுக்கு தண்டனை, பொய் சொன்னவனுக்கு மகிமை. ஆனால் ஒரு நாள் வந்தது, பொய் தீர்க்கதரிசி பிடிபட்டான். உண்மை உள்ளவன் கனமாயின்றும் பேசப்படுகிறான். இன்னைக்கு பொய்கள் ஒரு நாள் வெளிவரும். இன்னைக்கு குடும்பங்களை அழிக்கிறது பொய்கள். நீ நன்மைதான் ஒருவனை பற்றி பேசாவிட்டாலும் தீமை பேசி பேசி உன் குடும்பத்தை அழிக்கிறாய். பொய் பேசுகிறாய். பொய். நன்மை செய்தால் அதை மாற்றி பேசுகிறாய். உனக்கு சொன்னால் 1 என்றால் நீ 5 என்று பொய் சொல்லுகிறாய். ஏ என்றால் சி என்கிறாய். ஏன் பொய் பேசுகிறாய்? உன் பொய்னால் உனக்கு என்ன லாபம் கிடைக்க போறது? விட்டு விலகு சகோதரா, விட்டு விலகு சகோதரியே. வேண்டாம் பொய்யின் வாழ்க்கைகள். பொய்களை பேசி பேசி கடைசி பொருத்தனைகளிலே கூட பொய்யாய் நடக்கிறார்கள். பொருத்தனை செய்யும் பொழுது தேவன் அதை கேட்கிறாராம். நீ துணிகரமாய் பொருத்தனை செய்கிறார்கள். ஊழியத்திலே பொருத்தனை செய்கிறார்கள். ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டால், ஆண்டவரே உனக்காக வாழுவேன். ஒரு சின்ன கஷ்டம் பிரச்சனையா விட்டு போயிடுறாங்க. சின்ன தேவையா, பணம் கிடைக்குதா, கடவுளை குப்பையில தூக்கி வீசிடுவாங்க. அப்ப அந்த பொருத்தனை பொய்யாகிறதே.
ஊழியம் என்று வர்றாங்க, கொஞ்ச நாள் ஊழியத்தை மூடிட்டு போற. ஊழியத்தை மூட நீயா? நீ ஊழியத்தை கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார், உன் சந்ததியை கெடுப்பார் என்பதை மறந்து. ஊழியம் உன்னுடையதல்ல, ஊழியம் தேவனுடையது. நீ மூடுவாய், விட்டு போவாயானா நீ வரக்கூடாது. ஊழியத்திலே முன்பே கை வைத்திருக்க கூடாது. நீ விரும்புற நேரத்துக்கு வரவும் போவோம் உன் அப்பனுடைய சொத்தல்ல, அது தேவனுடைய ஊழியம், தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை. ஒருத்தனை செய்தாயே செய்வேன் என்று, அப்படியானால் நீ நிறைவேற்ற வேண்டும். இல்லையென்றால் நீ பொய்க்காரன், நீ பொய்க்காரி. உன்னை கடவுள் நியாயத்தில் கொண்டு வருவார். திருமணங்களிலே பொருத்தனை செய்வார்கள். வாழ்விலும் தாழ்விலும், வாழ்வில இருப்பான், தாழ்வில இருப்பான், விட்டுட்டு ஓடிடுவான். தாழ்வு வருதுண்டா நீ வேணா எனக்கு. வறுமையில செல்வத்தில் செல்வம் இருந்தா இருப்ப, வறுமை வந்தா விட்டுட்டு போயிருவேன். சிலவன் செல்வம் வந்தா விட்டுட்டு போவாங்க, இல்ல வறுமை வந்தா விட்டுட்டு போயிடுவான். பொருத்தனை மாற்றப்படுகிறது. மரணம் நம்மை பிரிக்கும் வரையுமா ஏன் பொய் சொல்வேன்? ஆனால் நீ பொருத்தனை செய்து விட்டாய், நீ அந்த பொருத்தனை உடைப்பாயானால் அந்த பாவத்தை தேவன் மன்னிக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, பொருத்தனை செய்வாயானால் அதை நிறைவேற்று. நீ யாரானாலும் சரி, பொருத்தனை செய்வாயானால் நீ நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் கேட்கிற தேவன் உன்னை நியாயத்தில் நிச்சயம் கொண்டு வருவார். நியாய தீர்ப்பிலும் அந்த பொய்கள் வெளிவரும், இந்த பூமியிலும் உன் பொய்கள் வெளிவரும். வேலை தளத்திலே பதவி பட்டம் எடுக்கும் பொழுது பொருத்தனை செய்வார்கள். சில நாட்களில் எல்லாம் தூக்கி வீசிட்டு போயிடுவார்கள். பொய். மனம் திரும்ப சகோதரா. சரி, ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னாய், உன்னால் முடியாமல் போயிட்டு மன்னிப்பு சொல்லு. சாரி, எனக்கு இந்த காரியம் இயலாமல் இருக்கிறது, இந்த காரியம் தடையா இருக்கிறது, இந்த காரியம் பிந்தி இருக்கிறது, என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்கிறேன், ட்ரை பண்றேன். இல்லை என்றால் என்னால் முடியவில்லை என்று சொல்லிவிடு. ஆனால் பொய்யை சொல்லி சொல்லி ஏமாற்றாதே. இன்றைக்கு ஒன்றை சொல்லுவார்கள், நாளைக்கு உடனே அதை மாற்றுவார். இன்றைக்கு ஒன்றை சொல்லுவார்கள், நாளைக்கு அடுத்த நிமிஷம் உடனே மாற்றி விடுவார்கள். அதெல்லாம் இல்ல, முடியாது, அது பொய். நீ நினைப்பாய் அது ஒரு தைரியமான செயல் என்று. இல்லை, அது பொய். பொய்யாய் கருத்திலே கொள்ளுவார் தேவன். பொய்யை பாவம் என்கிற பட்டியலிலே சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த பொய் வெளிவரும். இவ்வளவு பயப்படாம சொல்றாங்க. நீங்க சொன்னீங்களே இப்படி செய்வேன் என்று, செய்யவில்லையே. நான் சொன்னா செய்யத்தான் நான் வேண்டும். துணிகரமாய் பேசுவார்கள். முடியாது, செய்ய முடியாது, என்ன செய்வாய்? சண்டிதனம் காட்டுவார்கள். இப்படி செய்யக்கூடாது. நீதியுள்ள தெய்வம் ஒருவர் பார்க்கிறாரே. நீ உன் விருப்பத்துக்காக உன் வார்த்தைகளை மாற்றுவாயானால் உன்னை போல ஒரு பொய்யான நபர் இல்லையே. பொய்யின் தகப்பன் பிசாசு. வேதம் சொல்லுகிறது, இயேசு சுவாமி சொன்னார், நீங்கள் பிசாசினால் உண்டானவர்களை போல இருக்கிறீர்கள். ஏன்? அவன் பொய்யின் தகப்பன், பொய்யின் அதிபதி, பொய்க்கு தலைமைத்துவம் வைக்கிறவன். ஆகவே நீங்கள் பொய் சொல்லுவீர்களானால் அந்த பிசாசானவனுடைய ஆதிக்கம் படியிலே இருக்கிறது. விட்டு விலகுங்கள், மனம் திரும்புங்கள். பொய்கள் வேண்டாம். பொய் ஆபத்து. பொய் உங்களை தண்டிக்கும். பொய் உங்களை நியாயத்தில் கொண்டு வரும். உங்கள் பொய்கள் வெளிவரும், இம்மையிலும் வெளிவரும், நியாய தீர்ப்பிலும் வெளிவரும். பொய் வேண்டாம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுங்கள். தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட மனுஷனாய் காட்டும் வாழ்க்கையிலே உன்னை கொடுத்தா கூட பொய்ய சொல்றாங்க. எப்ப தந்தாங்க எனக்கு தெரியாது, தந்தாங்களா தெரியாது, நடிக்கிறாய், உனக்கு தெரியும் நீ பொய் சொல்லுகிறாய் என்று. நீ செய்கிற வேலைகளில் பொய் இருக்கிறது என்று உனக்கு தெரியுமானால் மனம் திரும்பு, விட்டு விலகு, மன்னிப்பைக்கள். தேவனிடம் நெருங்கு. உன்னை மன்னிக்க அவர் தருணம் தருகிறார். உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். என் மகனே என்று அழைப்பார். பிசாசின் பிள்ளைகளாய் பொய்க்காரனாய் இல்லாதபடி தேவனுடைய பிள்ளையாய் உண்மையாயிரு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்.